வணக்கம். நான் ஆர்கே. இது ட்ராவல் பற்றியோ எஜுகேஷன் பற்றியோ இல்லை. இது நம்ம குடும்பங்கள் பாதுகாப்பு பற்றி, நம்ம பெண்கள் பாதுகாப்பு பற்றி. லாஸ்ட் வீக் கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம். ஒரு 20 வயசு பொண்ணு, ஒரு பிஜி ஸ்டூடெண்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் நைட் 10:30 மணிக்கு தன்னோட ஃப்ரெண்ட் கூட காரில் உட்காந்துருக்காங்க. 3 பேர் பைக்கில் வந்து கார் கண்ணாடியை உடச்சிட்டு அந்த பையனை கத்தியால் வெட்டி அன்கான்ஷியஸ் ஆக்கிட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணை ரிப்பீட்டட்லி ப்ரூட்டலி கேங்ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை காலையில் 4 மணிக்கு தான் போலீஸால் ரெஸ்கியூ பண்ண முடியுது. இவ்வளோ நேரம் தமிழ்நாட்டில் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இதுதானா திராவிடியன் மாடல், திராவிடியன் ஆட்சி? இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஆர்கே இந்த 3 பேரையும் போல அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்கள ஷூட் கூட பண்ணியிருக்காங்கல்ல. எஸ், பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எங்கே இருந்தாங்க தெரியுமா? போலீஸ் கமிஷனரே ஒத்துக்கிட்டாரு இவங்க ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த 3 பேரில் 2 பேர் சதீஷ், கார்த்திக், இவங்க மேலே மர்டர், ராபரி, எக்ஸ்டார்ஷன் 10க்கு மேலே கேசஸ் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க? எப்படி? பிகாஸ் தேவர் அவுட் ஆன் பெயில். மர்டர் கேஸில் இருக்கிறவங்க பெயிலில் வெளியில் வந்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காங்க. இது போலீஸ் ஃபெயில்யூர் இல்லையா? அது டிஎம்கேவோட ஃபெயில்யூர். இந்த 4.5 வருஷமாக என்ன பண்ணியிருந்தாங்க? ஃபெயில்யூர் ஆஃப் 4.5 years ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். இது கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை. அடுத்த நாளே கொளத்தூர், சென்னையில் ஒரு ரவுடி அமாவாசை விக்கின்னு, அவன் மேலே 25க்கு மேலே கிரிமினல் கேசஸ் இருக்குது. ஆனால் அவனும் ரீசெண்டாக கம் அவுட் ஆஃப் தி ஜெயில். வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? ஒரு கேங்கை கூப்பிட்டு போயிட்டு தெருவில் போகிறவங்களை கத்தியால் அட்டாக் பண்ணின்னு இருக்கான். ஒரு பொண்ணுக்கு சீரியஸ் இன்ஜுரி. அடுத்த சம்பவம் சேலத்தில் ஒரு 2 பாட்டிங்க, 70 வயசு இருக்கும், 2 பேரைய கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண யாருன்னு தெரியுமா? அவன் ஆல்ரெடி ஒரு ரிப்பீட்டேட்டிவ் அஃபெண்டர், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனை. ஆனால் 2018 குட் கண்டக்ட்னு சொல்லி டிஎம்கே கவர்மெண்ட் அவனை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அவன் வெளியில் வந்து இப்போ 2 பாட்டியை கொன்னுட்டான். இதுக்கு யார் பொறுப்பு? குட் கண்டக்ட்னு சொல்லி ஒரு கிரிமினலில் ரிலீஸ் பண்ண டிஎம்கேவா? ஒரு கிரிமினல் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கா, எது பண்ணிகிட்ருக்கான்னு மானிட்டர் பண்ண தவறிட்டியா இந்த போலீஸ் சிஸ்டமா? யார் ப்ளேம் பண்ணணும்? ப்ளேம் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏற்கனவே 2 உசுறு போயிடுச்சுல. மர்டருக்கு பெயில், 25 கேஸ் இருக்கிறவனுக்கு ஜெயில் ரிலீஸ், ஆயுள் தண்டனை கைதிக்கும் குட் கண்டக்ட்னு சொல்லி ரிலீஸ். இதுதான் இவங்களோட ரிவால்விங் டோர் சிஸ்டம். குற்றவாளிகளை வெளியில் விடுறாங்க. இந்த மாதிரி நடக்கிற சம்பவத்து மேலே கேள்வி கேட்டால் நல்லவங்களை உள்ளே தள்ளுறாங்க. அதனால் நல்ல மக்கள் உள்ளே பயந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கப்புறம் போலீஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த 4.5 வருஷமாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன்ஸ்க்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சடனாக முழிச்சுக்கிட்டாங்க. போலீஸ் சொல்கிறாங்க, we will look at stopping this as prevention. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ப்ரிவென்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு சொல்லி. இப்போ ப்ரிவென்ஷன் இப்போ தான் ப்ரிவென்ஷன்.
போலீஸ் சொல்கிறாங்க we will look at stopping this as ப்ரிவென்ஷன். இப்போ தான் ப்ரிவென்ஷனே ஞாபகம் வருது உங்களுக்கு. கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனர் சொல்கிறாரு, க்ரைம் ப்ரிவென்ஷனுக்கு ஒரு 1400 நியூ சர்வேலன்ஸ் கேமராஸ் போட போகிறோன்னு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்க. இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி 4.5 வருஷமாக என்ன செஞ்சிட்ருக்கீங்க சார்? இப்போ 1400 கேமராஸை போட்டு என்ன பண்ண போகிறீங்க? கேமரா போட்டு அடுத்த பொண்ணு எவன் கடத்திட்ருக்கான், எவன் கடத்த போகிறேன்னு சொல்லி ஹெச்டியில் பார்க்க போகிறீங்களா? இதுதானே உங்களோட ப்ரிவென்ஷனு? இதுதானே உங்களோட பாதுகாப்பு? கிடையாது சார், இது உங்களோட எலெக்ஷன் கிம்மிக். மட்டும் இல்லை சார், அப்போசிஷன் லீடர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் கண்ணகி நகரில் பொண்ணை காணோன்னு. உடனே டிஎம்கேக்காரன் ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அது போய் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னார். ஒரு கேஸை முடிச்சுட்டு கண்ணகி நகரே சேஃபு, பொண்ணுங்களே சேஃப்னு சொன்னால் எப்படி சார்? ஆனால் அதே கண்ணகி நகரில் நியூஸ் என்ன தெரியுமா? ஒரு 6 months பேபியை 2.2 lakhs ரூபீஸ்க்கு விற்றுருக்காங்க. ஒரு 45 நாள் குழந்தைய கடத்திருக்காங்க. குழந்தைங்களை விற்கிற திருடுற இடமா கண்ணகி நகர் மாறி இருக்கு. ஆனால் எல்லாம் சேஃப். யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க சார்? மக்களையா? இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ ப்ரிவென்ஷன் கேமரான்னு சொல்லி கிம்மிக் பண்ணுறாங்க. அதுவும் எலெக்ஷன் நடக்கிற டைமில் எலெக்ஷன் கிம்மிக்ஸ். ஆனால் ஒருத்தர் 8 மாதத்துக்கு முன்னாடியே இதை பற்றி வார்ன் பண்ணார். யாருன்னு தெரியுமா? விஜய். தமிழக வெற்றி கழகம் இந்த வருஷம் மார்ச் மாதம் உமன்ஸ் டே அன்னைக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி அப்போவே சொன்னார், நம்மெல்லாம் ஏமாத்திட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு ஆகவோ செக்யூர் ஆகவோ ஃபீல் பண்ணல. சரியா 8 மாதத்துக்கு முன்னாடியே உமன் ஆர் இன்செக்யூர்னு வார்ன் பண்ண ஒரே ஒரு தலைவர் தளபதி விஜய். அப்போ மட்டும் இல்லை, இப்போ கோயம்புத்தூர் சம்பவம் நடந்த உடனே டிவிகே மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்ட்டி சைடில் இருந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. டிஎம்கே ஆட்சியில் லா அண்ட் ஆர்டர் சரியா இல்லைன்னு கண்டெம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது அவர் வெளியில் வந்து நம்மளுக்காக மக்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் தளபதி விஜய் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், இது டிஎம்கே வேலை, இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் வித்தவுட் ஹியூமனிட்டி. டிவிகே பார்ட்டி ரெசல்யூஷனில் சொன்னாங்க, இது இன்டென்ஷனலாக லேப்ஸ் இன் செக்யூரிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இன்டென்ஷனலாக பண்ணப்பட்ட செக்யூரிட்டி குறைபாடுன்னு சொன்னார். விஜய் ஏன் கேட்டார்? பெரிய ஸ்பேஷியஸான இடம், ஆனால் அவங்க கொடுத்தது நம்மளுக்கு ஒரு யாரோவான கன்ஜெஷனான இடம்தான் கொடுத்தாங்க. இப்போ நீங்களே யோசிக்கோங்க, ஒரு ரேலிக்கு பர்மிஷன் கொடுக்கறது யார்? போலீஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? டிஎம்கே கவர்மெண்ட். தங்களோட பொலிட்டிக்கல் எதிரியை 41 மக்கள் உயிர் மேலே பொலிட்டிக்கல் கேம் ஆடின இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அவங்க எப்படி மக்கள் பாதுகாப்பாக கொடுப்பாங்க? அவங்க இப்படி தான் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை உள்ளே விடுவாங்க. அவங்களோட பார்ட்டி மக்கள் இல்லையா? அவங்களோட பார்ட்டி ப்ரையாரிட்டி பாலிட்டிக்ஸ் மட்டும்தானே? ஃப்ரெண்ட்ஸ், த சாய்ஸ் இஸ் வெரி கிளியர். 5-6 மாதம்தான் இருக்குது. ஒரு பக்கம் 4.5 வருஷமாக தூங்கிட்டு இப்போ எலெக்ஷன் முன்னாடி கேமரா போட்டு ஏமாத்துற டிஎம்கே கவர்மெண்ட். இன்னொரு பக்கம் 8 மாதத்துக்கு முன்னாடியே பெண்கள் இன்செக்யூராக இருக்காங்க இந்த ஆட்சியில். மாற்றணும் சொன்ன தளபதி விஜய் அவர் கேமராலாம் போட சொல்லலை, அவர் கவர்மெண்ட்டை மாற்ற சொன்னார். ஏன்னா பண்ணுறதே கவர்மெண்ட் இல்லையா? பண்ணுறவங்களை சப்போர்ட் பண்ணுறதே கவர்மெண்ட் இல்லையா? விஜயோட ரூலிங்கில் எவ்ரி ஒன் வில் பி ஈக்குவலி வேல்யூட்
அன்சேஃப் எல்லாரும் நம்பலாம். ஏன் தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆல் ஆர் ஈக்குவல் பை பாத். ஒரு பிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே, ஒரு பாட்டியாக இருந்தாலும், ஒரு குழந்தையாக இருந்தாலுமே எல்லாம் உயிரும் ஈக்குவல் தான். எல்லாரும் பாதுகாப்பும் வேணும். இந்த திராவிடியன் மாடலை இந்த 4 வருஷமாக ஃபெயில் ஆயிடுச்சு. 2026 நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட் த ட்ரூத் கம் அவுட். இது ஆர்கே ஃப்ரம் ஆர்கே கொடூரு விலாக்ஸ். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.